ஹாய். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். ஸ்டோரியோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கதையோட பேர் வந்து எலியின் பசி. எலி பொதுவாகவே எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். எலி இல்லாத இடமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வீட்டுக்குள்ளே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயல்வெளியில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா எலி வந்து நிறையவே இருக்கும். ஓகேங்களா? அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இந்த கதையிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலி வந்து இருந்துச்சாம். அந்த எலி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆனதும் ரொம்ப பசியாக பட்னியாக வந்து ரொம்ப உடல் வந்து மெலிஞ்சு போய் ரொம்ப பசியாக இருந்துச்சாம். ஸோ என்ன செஞ்சிச்சு, பசியாக இருக்கும்போது அது என்ன செய்யுது, எங்கேயாவது வந்து அதுக்கான சாப்பாடு இருக்கா அப்படின்னு தேடி பார்த்துருக்கு. அப்படி தேடி பார்க்குறப்போ ஒரு கூடு ஒன்று இருந்துச்சாம். ஓகேங்களா? அந்த கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸாக சின்ன சின்ன ஓட்டையாக வந்து இருந்துச்சாம். எலி என்ன செஞ்சிச்சு, சரி அதுக்குள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்குள்ளே உள்ள நுழையுது. சின்ன சின்ன ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நுழையிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எலி வந்து என்ன சாப்பிடாம பட்னியாக தான் இருக்குது. அதனால் வந்து அது சின்னதாக தான், ஏன்னா வயிற்றில் எதுவும் இல்லாததுனால ஈஸியாக வந்து அந்த சின்ன சின்ன ஓட்டையிலேயே வந்து உள்ளே போயிடுச்சான். உள்ளே போனது வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோளம், கம்பு அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தானியங்கள்லாம் இருந்துச்சான். நல்லா வயிறு ரொம்ப வந்து திருப்தியாக சாப்பிடுச்சான். சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வெளியே வரணும் இல்லையா? ஸோ அந்த கூட்டுக்குள்ளே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால வெளியே வரணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தா மறுபடியும் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக வந்து உள்ளே வர முயற்சி பண்ணியிருக்கு. ஆனால் வர முடியல. காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா உள்ளே நுழையும் போது வந்து ரொம்ப மெல்லிஸாக பசியோடு இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அதோட உடல் அமைப்பு வந்து ரொம்ப லீனாக சின்ன மெல்லிஸாக இருந்திருக்கும். உள்ளே போயிடுச்சு, அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக உள்ளே போயிடுச்சு. அதே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வெளியே வரும்போது சாப்பிட்டதுனால நல்லா வயிறு உப்பி உடலும் நல்லா சாப்பிட்றதுனால வயிறு ரொம்ப இருக்கிறதுனால அதோட வந்து வெளியே வர முடியல. ஓகேங்களா? அதை உள்ளவே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். இது ரொம்ப பாவம் இல்லைங்களா? ஸோ அதே போல் தாங்க இந்த கதையின் வந்து பார்த்திங்கன்னா கருத்து அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக வந்து ஆசைப்படக்கூடாது அப்படின்றது தான் வந்து இந்த கதையினுடைய ஒரு கருத்தாக சொல்லலாம். எதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் எந்த ஒரு விஷயமே ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்தை நம்ம ஆசைப்படுறோங்க அப்படின்னா அதுக்கான முயற்சி கண்டிப்பாக செய்யணும். முயற்சி பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப அதிகமாக ஆசைப்படக்கூடாது அப்படின்றத வந்து இந்த கதையினுடைய கருத்தை வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மற்றொரு கதையில் கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ.